சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், எங்க அண்ணன் தான் அருணோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் மேம். ஏய் ஆதிர, என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. இல்ல, எனக்கு தெரியும். அவரே அவர் வாயால ஒத்துக்கிட்டாரு. அருணை கொல்ல ஆள் அனுப்புன, ஆனா அது முழுசா நடக்கல. அருண் அரைகுறை காலோட வந்து நிக்கிறாருன்னு சொன்னாரு. அருணோட ஆக்சிடென்ட்க்கு மட்டும் இல்ல, அப்பத்தோட சாவுக்கு இவர்தான் காரணம். ஜீவானந்தனோட வைஃப் சாவுக்கு இவர்தான் காரணம். இவர்தான் காரணம். மேம், எங்க அப்பத்தாவுக்கு விஷம் வச்சுட்டாங்க மேம். எங்க அப்பத்தாவ விஷம் வச்சு கொன்னுட்டான் மேம் இந்த ஆளு. கொன்னுட்டாரு. ஆதிர, ஒளறிட்டு இருக்காத, புரியுதா? இல்ல, நான் ஒளரல. எனக்கு தெரியும் இவரு போடுறதெல்லாம் வெறும் டிராமா. என்ன புரியலையா? நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க? இந்த ஆளு இன்னுமா நம்பிட்டு இருக்க? இந்த ஆளு கொலைகார. என்ன ஆதிர நீ? இந்த ஆளு கொலைகார. புரியலையா? மேடம், நான் வந்துட்டேன் மேடம். மொத்தமா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் மேடம். இனியும் என்னால அங்க வாழ முடியாது மேடம், வாழ முடியாது. ஏய் ஆதிர, எங்க வந்து நிக்கிற? என்னம்மா இதெல்லாம்? என்கிட்ட என்ன சொன்ன? இங்க என்ன சொல்லிட்டு இருக்க நீ? வெயிட் பண்ணுன்னு சொன்னல. மனுஷனா நீ? மனுஷனாடா நீ? புரியாது உனக்கு? எப்ப பார்த்தாலும் ஆதிர ஆதிர ஃபர்ஸ்ட் நைட் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க. புருஷன் பொண்டாட்டினா வெறும் அதான் நினைச்சியா? வேற எதுவுமே தெரியாத உனக்கு? என்ன என்ன பாக்குற? என்ன பாக்குற? நீ இன்னசென்ட்னு ஊரே நினைச்சிட்டு இருக்கு. பட் நோ, யூ ஆர் கிரிமினல். நீ ஒரு சுயநல பிடிச்ச கிரிமினல். நீ எதுக்கு எங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு தேவையில்ல ஆதிரையா? உனக்கு தேவை சொத்து. உனக்கும் ஆத்தாக்கும் தேவை சொத்து சொத்து சொத்து. அதுக்காக தான் நீ இவங்க பண்ற எல்லாத்துக்கும் தொட போற. உங்களுக்கு தேவையில்ல சொத்து சொத்து சொத்து. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாரு, நீயும் உன் அம்மாவும் மரியாதையா ஓடி போயிடுங்க. ஓடி போயிடுங்க. ஆதிர, நான் உன்னை உண்மையாவே லவ். திரும்ப திரும்ப அதையே சொல்லாத நீ.
எனக்கு நீ சொல்லும் முதல்ல அப்படியே எரிச்சலா இருக்கு. எது லவ்? எதுடா லவ்? தர்ஷினியை கட்டிக்கோன்னு சொன்னாங்க, அதுக்கும் மண்டை ஆட்டின. அப்புறம் தர்ஷினி இல்லைன்னதும் ஏன் மேல லவ் வந்துருச்சு உனக்கு? எப்படா எப்படா லவ் ஒருத்தவங்க மேல இருந்து ஒருத்தவங்களுக்கு மாறிட்டே இருக்கு உனக்கு? எப்படி இன்னொரு தடவை இதுக்கு பேரு லவ்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்த சாவடிச்சிருவேன். யூ ஆர் கிரிமினல். நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்க ஃபோர்ஜரி. ஒழுங்கு மரியாதையா போயிடு. சக்தி, நான் ஒண்ணு மட்டும்தான் அண்ணன் நான் நினைக்கிறேன். உன்கிட்ட உடைச்சு சொல்ற சக்தி, இனி என் வாழ்க்கை இங்கதான். நீங்கெல்லாம் கிளம்புங்க சக்தி. நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு போ சக்தி. முதல்ல நீ கிளம்பு. இதோ இங்க நிக்கிறானுங்கள, இவனுக்கு எல்லாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. அதிரை, என்னம்மா சொல்ற? Do you really mean it? You're going to stay here? ஆதிர, நீ தப்பா முடிவு எடுத்திருக்க. உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. தயவு செஞ்சு நீ கிளம்பு இங்க இருந்து. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போமா. இல்ல ராஜா, ஆதிரை இங்கதான் இருப்பா. சாரு, நீ தப்பா யோசிக்கிற. இல்ல ராஜா, நான் ரொம்ப கிளியரா யோசிச்சுதான் சொல்றேன். ஆதிரை இங்கதான் இருக்க போறா. இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தனி இடத்துல நான் அவளை பாதுகாப்பா வச்சுக்கிறேன். பட் இனிமே நம்ம கேர்ல தான் இருப்பா ஆதிரை. அருணுக்கும் ஆதிரைக்கும் கல்யாணம் நடக்கும்.